வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிங் ஜெனரல் குந்தர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அவர் எத்தனை பேரை ரிட்டையர்மெண்ட் பண்ண வச்சுருக்காரு, எவ்வளோ பெரிய மனுஷன். இது நாள் வரைக்கும் டபிள்யூபிள்யூல முக்கால்வாசி நாள் சாம்பியனாகவே இருந்திருக்காரு. அதுலேயும் அவர் சிங்கிள்ஸ் மேட்ச்சில் இது வரைக்கும் தோற்றதே இல்லைப்பா. இப்படிங்கிற மாதிரி பல விதத்தில் நம்ம குந்தரை சொன்னாலும் குந்தர் இப்போ ட்ரைனேஜ் ஆகிட்டு இருக்காரு. ஏன்ப்பா இப்படி ட்ரைனேஜாக மாறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ரிங் ஜெனரல் குந்தரை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து லாஸ்ட் இயர் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ஒரு பவர்ஃபுல் காயாக உருவாக்குறாங்க. அவருக்குன்னு சொல்லிட்டு புது ஸ்டோர் லைனை உருவாக்குனாங்க. த ரிட்டையர்மெண்ட் மேன் அப்படிங்கிற பேரை கொடுத்தாங்க. ஜான் சினா, கோல்டுபர்க், ஏஜே ஸ்டைல். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் பயணம் நல்லா பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் இதுக்கப்புறமா குந்தரை யாருமே அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் டபிள்யூபிள்யூ காட்டினாங்க. ஆனால் இத்தனை விஷயம் சொன்னோம்ல, இத்தனை விஷயத்தையும் ஒரே ஒரு ஆள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாரு. யாரப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கோடி ரோட்ஸை பற்றி தான் சொல்கிறேன். என்னப்பா ஆகுனா வீட்டில் சொம்பு காணாமல் கூட போனால் கூட நீ கோடி ரோட்ஸோட பேரை தான் சொல்லுவியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் ஆக்சுவலி அதுதானே நிஜம். குந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் கில்லராக வளம் வந்துட்டு இருந்தார். டபிள்யூபிள்யூ கோடி ரோட்ஸுக்கு ஆப்பனண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு குந்தரை கோர்த்து விட்டாங்க. நல்லா கோர்த்து விட்டானுங்க பார்த்தீங்களா, கடைசியில் வச்சு செஞ்சு விட்டானுங்க. குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் 2 தடவை குந்தரை எலிமினேட் பண்ணி தான் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றார். இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் க்ரௌன் ஜுவல் மேட்ச் நடந்து அதுலேயும் குந்தரை தான் பீட் பண்ணார். இப்போ நடந்து முடிஞ்ச கிளாஸ் இன் இட்டாலியும் தோக்க வச்சாங்க. கிளாஸ் இன் இட்டாலியில் தோற்றதோடு இந்த மனுஷனுடைய கௌரவத்தை அப்படியே கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரி இதாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா இட்டாலி நாட்டுக்கு போயிட்டு ஃப்ரான்ஸு, அதாவது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஊர்களில் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. என்ன மேட்ச் தெரியுமா? கோடி ரோட்ஸுக்கும் குந்தருக்கும். இப்போ நம்ம கிளாஸ் இன் இட்டாலியில் நார்மல் மேட்சாக பார்த்துருப்போம். இது நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்சு, டேபிள்ஸ் மேட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக நடத்துகிறானுங்க. ஆல்ரெடி கிளாஸ் இன் இட்டாலியில் குந்தர் அந்த ரோப்பு பக்கத்தில் என் காலை வச்சேன், அதை வந்து கோடி ரோட்ஸ் பார்க்கல, அதனால் நான் தோற்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு கம்பீரமாக சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்போது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பூட்டை தொங்க விட்டுட்டாரு கோடி ரோட்ஸை சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ட்ரிபிள் எச் தான் சொல்லுவேன். லைவ் ஷோவில் ஒரு நல்ல மேட்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் இன் இட்டாலியில் நடந்த குந்தர் விசஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச்சு ரீமேட்சாக டோட்டலி 6 தடவை நடத்திருக்காரு. எத்தனை தடவை தெரியுமா? 6 தடவை. இந்த 6 தடவையும் கோடி ரோட்ஸ் தான் குந்தரை பீட் பண்ணியிருக்காரு. இதில் நான் எங்கேருந்து சொல்ல, ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரான்ஸில் தானே ராஸ் ஒரு ஸ்மாட்டாக நடத்துகிறீங்க, முழுக்க அங்கே தானே வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் ஷோவையும் நடத்துகிறீங்க. அதே இடத்துல தான் நீங்கள் இந்த வாரம் ராயவையும் நடத்த போகிறீங்க, ஸ்மாட்டையும் நடத்த போகிறீங்க. இப்போ அங்கே வந்து அங்குள்ள மக்கள் ஒரு லைவ் ஷோவில் குந்தர் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட தோக்குற மாதிரி காட்டிட்டா எப்படி நீங்கள் அடுத்தடுத்து ஸ்மாட்டரில் கோடிக்கும் குந்தருக்கும் ஸ்டோரியை டெவலப் பண்ணுவீங்க? இதில் என்ன தெரியுமா மிகப்பெரிய காமெடி? கோடி ரோட்ஸ்க்கும் குந்தருக்குமான ஸ்டோரியை டபிள்யூபிள்யூ முடிக்கவே இல்லை. இது அகெயின் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் வரைக்கும் மெயின் ஈவெண்ட் வரைக்கும் கொண்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ட்ரிபிள் எச் ஃபஸ்ட்டு இந்த மேட்சுக்கான ஸ்டோரியை விட்டுறியா? ஏன்னா இது ரொம்ப அடி வாங்கி ரொம்ப நாரி போய் இப்போ அது பல ஸ்டேஜ்லேயே இல்லை, அழுகி போயிடுச்சு. இதுக்கப்புறமா மீண்டும் இதை வந்து விற்பனை செய்யலாம்னு நினச்சேன்னா கண்டிப்பாக ஒன்றை மாதிரி ஒரு முட்டாள்தனம் யாருக்குமே இல்லை. சரி, நம்ம ட்ரிபிள் எச் வந்து மீண்டும் ஒருக்கா கோடி ரோட்ஸ்க்கும் குந்தருக்கும் ஸ்டோரியை நடத்தி அதில் குந்தர் மீண்டும் தோற்று போனால் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். கோடி ரோட்ஸ்னால ட்ரைனேஜ் மாதிரி ஆகிட்டார் நம்ம குந்தர். 1.5 வருஷமாக கட்டி காத்து வச்சுருந்தார் கெரியர் கில்லர்னு. ஒட்டு மொத்தமாக கோடி ரோட்ஸ் ஸ்டோரி முடிச்சுட்டு இருப்பாங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி ரிங்குக்காக பிஸியாக பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸை பங்கேற்க வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் ப்ரீமியமான ஒரு சில ரெஸ்லர்ஸ், ப்ரீமியம்னா டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட ரெஸ்லர்ஸ், அவங்களுக்கு இன்ஜுரி இல்லை, நல்லா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் சில பேரை டபிள்யூபிள்யூ வந்து கிங் ஆஃப் தி ரிங்கில் சண்டை போடாமல் வச்சுருக்கிறாங்க. அது யாரெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெஃபனி வால்கர் ரெஸ்ல்மேனியா டைட்டில் தோற்றதுக்கப்புறமா ஒரு மண்டே நைட்டால் அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மையான விஷயந்தான். ஆனால் இந்த இன்ஜுரி வந்து இப்போ அவங்களுக்கு கியூர் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு கியூர் ஆயிடுச்சு, ரெஸ்லிங் பண்ணதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டெஃபனி வால்கருடைய ஸ்டோரியை இதுக்கப்புறமா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற பிளான் டபிள்யூபிள்யூ இல்லை. லீவ் மார்கனுக்கும் ஸ்டெஃபனி வால்கருக்கும் அகைன் ரீமேட்சை கொண்டு போகலாம்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ ஸ்டெஃபனி வால்கர் எந்த பாதையில் கொண்டு போகிறதுனே டபிள்யூபிள்யூக்கு தெரில. ஆல்ரெடி அவங்களுடைய டைட்டில் ரீஜன் போரிங் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் அவங்களுடைய ஸ்டோரியை மெதுவாக எழுதி அதுக்கப்புறமா கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அடுத்தது நம்ம ட்ரூ மேக்கின்டரை பற்றி பார்க்கலாம்.
ட்ரூ மேக்கிண்டருக்கு சுத்தமாக இன்ஜுரியே இல்லைங்க. ரசல்மேனியாவில் தோற்றதுக்கு அப்புறமா அந்த தோத்த சாயல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நாள் ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்தாங்க. சில நாளாக கொடுத்தாங்க, ரொம்ப நாள் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நான் இப்போ சொன்னோம்ல, இவங்க எல்லாருமே WWE விட்டு போய் 50 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் ஸ்டெஃப்லி வார்க்கர் WWE விட்டு போய் 52 நாள் ஆயிடுச்சு. மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 55 நாட்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதில் ட்ரூ மேக்கிண்டர் இன்ஜுரியே இல்லாமல் 50 நாட்களுக்கு மேலே WWEல வராமல் சும்மாவே இருக்கிறாரு. லைவ் ஷோஸ், ஸ்மாக் டவுன் எல்லாத்துலேயுமே ட்ரூ மேக்கிண்டர் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வரமாட்டுக்காரு. காரணம் என்ன? ட்ரூ மேக்கிண்டருக்கு ஏற்ற ஒரு ஸ்டோரி WWEல இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, ட்ரூவை எப்படி கூட்டிகிட்டு வர போகிறாங்க, எப்போ அடுத்த மேட்ச் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ரெஸ்லர் யார் பார்த்தீங்கன்னா ஏஜே லீ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் சண்டை போட்டாங்க, தோத்தாங்க. WWEல ஒரு பார்ட் டைமராக தான் கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க. ஆனால் WWEக்கு இவங்களுடைய தேவை அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி வைப்போம். மேபி WWE பார்த்தீங்கன்னா இவங்களை சம்மர் ஸ்லாமுக்காக ரெடி பண்ணதுக்காக வெயிட் பண்ண வச்சுருக்காங்கன்னு தெரில. ஆனால் தற்போதைக்கு ஏஜே லீக்கு எந்த விதமான ஸ்டோரியும் WWEல இல்லை. அதனால் அவங்களையும் சும்மா வச்சுருக்கிறாங்க. இவங்களும் WWEல பார்த்தீங்கன்னா இன்ஜுரியே இல்லாமல் நல்லா இருக்கிற ஒரு மல்யுத்த வீரர் தான். அடுத்தது நான் யாரை பற்றி சொல்லணும்னு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச, நீங்கள் ஆவலுடன் இவருடைய ரிட்டனுக்காக எதிர்பார்க்கப்படுற ராண்டி ஆர்டன். ஆக்சுவலி இவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது வாஸ்தவமான விஷயந்தான். இவருடைய இன்ஜுரி கெரியரையே முடிக்கிற அளவுக்கு ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் அவர் இன்ஜூரியில் தான் இருக்கிறாரு. பட் ஆனால் அவர் நினச்சாருன்னா ஸ்மாக் டவுனில் அப்பீரியன்ஸ் கொடுக்கலாம், ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம். முந்தி மாதிரி ஆர்கியூ மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ராண்டி ஆர்டனை கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்டுனா, இவங்க இப்போ நான் சொன்னோம்ல சில ரெஸ்லர்ஸ், இவங்களெல்லாம் எத்தனை நாள் தான் நீங்கள் பாதுகாத்து வைப்பீங்க? ஸ்டோரி அப்படிங்கிறது WWEக்கு தேவை. 1-2 பேர் வராட்டா பரவாயில்ல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா WWEல மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கிற 5 பேர் வராமல் இருக்கிறாங்க. அதனால் தான் ஸ்மாக் டவுன் இவ்வளோ ஈமுக்கிது போல இருக்குது. சரி, நான் இவ்வளோ பேர் சொன்னோம்ல, கடைசியாக ஒருத்தரோட பேரை சொல்கிறேன். அது வேறு யாருமே இல்லை, CM Punk. இப்போ சொன்னதுலேயே ட்ரூ மேக்கிண்டருக்கு அப்புறமா இன்ஜுரி எதுவுமே இல்லாத ஒரே நபர் CM Punk தான். ரெஸ்ல்மேனியாவில் தோத்துட்டார். அவருக்கு ஒரு வெக்கேஷன் கொடுக்கணும். நல்ல சாம்பியனாக இருந்தார், நல்ல ஸ்டோரி கொடுத்தாரு, நிறைய பணத்தை WWEக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறதுனால ட்ரூ மேக்கிண்டரை வெக்கேஷன் கொடுத்துருக்குறாங்க. 50 நாட்களில் பார்த்தீங்கன்னா தலைவன் சும்மா இல்லாமல் முழுக்க எக்ஸசைஸ் பண்ணி தன்னுடைய பாடியை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட CM Punk WWEக்கு இருந்திருந்தால் ஸ்மாக் டவுன் உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் WWEக்கு CM Punkோட தேவை அப்படிங்கிறது சம்மர் ஸ்லாம் டைமில் தான். அதனால் 52 நாட்களுக்கு மேலே WWEல காட்டாமல் வச்சுருக்கிறாங்க. CM Punk WWEக்கு வந்ததுக்கப்புறமா இன்ஜுரி ஏற்பட்டால் கூட அடிக்கடி பார்த்திங்கன்னா ராஸ் மெண்டனுக்காக தலையை காட்டுவார். ஆனால் இப்போது இன்ஜுரியே இல்லாமல் இருந்தும் WWEல 52 நாட்களுக்கு மேலே வராமல் இருக்காருன்னா உண்மையிலேயே மோசமான விஷயந்தான். இவருக்கான ரிட்டனையும் WWE ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் கூட்டிகிட்டு வருவாங்க. நான் இப்போ சொன்ன எல்லாருமே ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறமா WWE பக்கம் நீண்ட நாள் வராமல் இருக்கிறவங்க. இதில் யாரை நீங்கள் அதிகமாக மிஸ் பண்ணுறீங்க? நான் CM Punk அண்ட் ராண்டி ஆர்டன்பா. உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 7 நாட்டு சனின்னு சொல்லுவாங்க. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டையிலே விழும். ஷேமஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா அது க்யூர் ஆகி சர்ஜரிலாம் முடிஞ்சு அவருக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஷோல்டர் சர்ஜரிலாம் முடிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணி தன்னுடைய உடம்பை பயங்கரமாக டெவலப் பண்ணிவிட்டு WWEல பயங்கரமான ரிட்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த மனசை நினச்சாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சோழியை முடிச்சுட்டிங்க போங்க. அதாவது ஜிம்மில் அவர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியாமல் ஆக்சிடெண்ட் ஆகி அவர் மண்டையிலேயே ஒரு பெரிய வெயிட் விழுந்துருக்குது. சரி, பெருசாக எதுவும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஷேமஸ் தன்னுடைய சோஷியல் மீடியா சொல்லியிருக்காரு. அந்த வெயிட் விழுந்ததில் ஷேமஸுடைய மண்டை பார்த்தீங்கன்னா பொலாந்துருச்சு. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துட்டு துடைச்சிருக்கிறாங்க. பிளட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா டாக்டர் டெஸ்ட் போனதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்கெல்லாம் போட்டு ஒரு பெரிய ப்ராப்ளத்துலேருந்து தப்பிச்சிருக்காரு. ஷேமஸ் பார்த்தீங்கன்னா சும்மா தான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணதுக்காக தான் இருந்துட்டுருக்காரு. அதான் ஆல்ரெடி சொன்னோம்ல, 7 நாட்டு சனிங்கிறது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லாதுன்னு. அதே மாதிரி தான் அவருக்கு வந்துருக்குது. பாருங்கள், இன்ஜூரியிலேருந்து இப்போ தான் க்யூர் ஆனார். இப்போ மறுபடியும் இன்ஜுரி. இதுக்கப்புறமா WWEக்கு எப்போ வர போகிறாருன்னு தெரியலையே. இந்த யூரோப் ட்ரிப்புலையே அதிகமாக மெர்கண்டைல் ஆகிருக்கிற ஒருத்தருடைய பொருட்கள் அப்படின்னா தானோசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூரோப் ட்ரிப்ஸில் எங்கே போனாலும் தானோசன் மக்களை பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ் இவங்க 2 பேருக்கு இணையாக தானோசனை யூரோப்பில் காட்டியிருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச்லேயும் தானோசன் இந்த லைவ் ஷோவில் விளையாடிருக்காரு. யூரோப் கண்ட்ரியில் தானே இப்போ அவங்க இருக்கிறாங்க. நிறைய லைவ் ஷோ ராஸ்மெண்ட்லாம் நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் சொன்ன லைவ் ஷோவில் தான் கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்து டாக் டீம் பார்ட்னர் வந்திருக்காரு.
கோடி ரோட்ஸ் WWE ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லர். அவர் WWE அன்டிஸ்பிள் சாம்பியனாக இருக்கார். அவர் தானோஸனை தனக்கு நிகராக வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரி இல்லை தான். பட் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுனால WWE இப்படி பண்ணுறாங்க. அதுவும் லைவ் ஷோவில் இந்த மாதிரி பண்ணால் தானே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி பிரான் ஸ்ட்ரோமனு, டாமினிக் மிஸ்டீரியோ, சாமி ஜெயன், ஜே ஊசோ இவங்களெல்லாம் தன்னுடைய தோல் மேலே தூக்கி காட்டியிருக்காரு. அந்த வரிசையில் தானோஸனையும் தற்போதைக்கு கூட்டி காட்டியிருக்காரு. சரி, தானோஸனுக்கு எனக்கு தெரிஞ்சு WWE பெரிய வருங்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். மனுஷன் தற்போதைக்கு காமெடி பீஸாக இருந்தாலும் சொல்ல முடியாது, ஒரு காலத்தில் WWE சாம்பியன் அவர் நம்ம கோஃபி கிங்ஸ்டன் ஆகலை. சரி காய்ஸ், இன்னைக்கு ரெஸ்லிங் செய்கள் அவ்வளோதான். பிடிச்சி நல்லா இஷ்டம் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.